ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கவர்னர் உரை மீது 6 நாட்கள் சட்டமன்றம் நடந்திருக்கு. ஆளுநர் உரை என்று சொன்னாலும் கூட ஆளுநர் உரையை படிக்காமலே வெளியேறுது உங்களுக்கெல்லாம் தெரியும். மீண்டும் இப்படி இந்த ஆளுநர் இந்த அவையை அவமரியாதை செய்ததையும் சட்டமன்றத்தை அவமரியாதை செய்ததையும் அதன் மூலமாக தமிழக மக்களுடைய உணர்வுகளை அவமரியாதை செய்ததையும் முதலிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு ஒரு 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டத்தை நம்முடைய தமிழக முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். இந்த சட்டம் தேவையான சட்டம்தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் கல்வி நிலையங்களில் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் பொது இடங்களில் பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவது, பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது என்பது ஒரு சர்வசாதாரண நிகழ்வாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு இப்படியான கடுமையான சட்டங்கள் தேவை என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இது ஏதோ தண்டனை வழங்குவதன் மூலமாக மட்டும் இப்படியான இந்த பாலியல் சீண்டல்களை, பெண்கள் பற்றியான ஒரு மதிப்பீடுகளை இப்படி கடுமையான சட்டத்தின் மூலமாக மட்டும் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். கடுமையான தண்டனையும் தேவை. ஆனால் பெண்கள் குறித்தான சமூகத்திலே ஒரு நல்ல கருத்தை உருவாக்குவதற்கான பிரச்சாரத்தை செய்வதற்கு அரசு சில வழிவகைகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி பள்ளிகளில் இருக்கிற பாடத்திட்டங்களில் பெண்கள் குறித்தான ஒரு நல்ல சமூக பார்வையை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டங்களையும் செய்வதுதான் இந்த பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கான வழிவகைகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தில் கடுமையாக மரண தண்டனை கூட விதிக்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. பொதுவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் மரண தண்டனை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்கிறது. மரண தண்டனை கூடாது என்கிற ஒரு குரல் உலகம் முழுவதும் கடுமையாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அதற்கான போராட்டங்கள் கூட நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற இந்த மரண தண்டனை சம்பந்தமாகவும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த குரல் என்பதையும் கவனத்தில் கொண்டு அது குறித்து நம்முடைய அரசு இந்த சட்டத்தில் இருக்கிற இந்த மரண தண்டனை குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஊடக நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சட்டமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி வனச்சட்டம், வனத்துறை அமைச்சரால் ஒரு வன சட்டம் என்பதை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சட்டம் அல்ல, இது ஒரு மோசமான சட்டம். எப்படின்னு சொன்னால், வனத்தில் வாழக்கூடிய மக்களை வெளியேற்றுகிற ஒரு சட்டமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே வனத்தில் வாழக்கூடியவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த பட்டாவை கூட ரத்து செய்யலாம் என்று சொல்லுகிறது. புதிய பட்டாக்கள் வழங்கக்கூடாது என்று வனத்திலே வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிற சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. அதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்பதையும் மீடியாக்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் 28 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும். இந்த கிராமங்கள், நகரங்கள் இந்த மறுவரையறை என்பதை காரணம் காட்டி இந்த உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போட்டிருக்கிறாங்க. அதற்கான தனி அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஜனநாயக அமைப்பில் அதிகாரிகளை மட்டுமே வைத்து ஒரு முக்கியமான உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்துவது சரியல்ல. ஒரு இடைக்கால ஏற்பாடாக இருந்தாலும் கூட உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த ஜனநாயக மாண்பை உடனடியாக நம்முடைய தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி 100 நாள் வேலை, தமிழ்நாடு முழுவதும் இந்த 100 நாள் வேலை செய்த அந்த
பணியாளர்களுக்கு சம்பள பாக்கி எல்லா இடங்களிலும் கடுமையாக இருக்கிறது. இப்போ பொங்கல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறாங்க. ஆகையினால உடனடியாக அரசு இந்த 100 நாள் வேலை செய்தவர்களுக்கு சம்பள பாக்கியை உடனடியாக விடுவித்து பொங்கலை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று, இந்த சட்ட முன் வடிவுகள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதில்லை. இப்போ வழக்கமாக என்ன வச்சுருக்காங்கன்னா, முதல் நாள் இரவு கொண்டாந்து கொடுப்பாங்க, 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ தான் எங்களை போன்றவர்கள்லாம் அந்த சட்டத்தை படித்து காலையில் அந்த சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சரியில்லை. ஒரு 2 நாள் 3 நாட்களுக்கு முன்பாக கொடுத்தாதான் அந்த சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை அறிந்து தெரிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச முடியும். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இந்த வனச்சட்டம் முக்கியமான சட்டம், இந்த சட்டம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இங்கே நாங்கள் சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு எங்களை டேபிளில் பார்க்குற பொழுது அந்த சட்டம் இருக்குது. அதை உடனடியாக எங்களால் அது சம்பந்தமாக ஆழமான கருத்து சொல்ல முடியவில்லை. இதையும் நாங்கள் கடுமையாக பதிவு செய்தோம். நம்முடைய பேரவைத் தலைவர் அதையும் ஏற்றுக்கொண்டு இனிமேல் இப்படியான நிகழ்வு நடக்காது, இந்த சட்டம் முன்வடிவுகள் வந்தால் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க என்பது தான் சட்டமன்றத்தில் 6 நாட்களாக நடந்த நிகழ்வு. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஆளுநர் உரைக்கு நிறைவாக பதிலை சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம்.